ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சண்டே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 4 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வந்து 2 ஹெல்மெட் போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் கையில் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புது ஹெல்மெட். இது வந்து புது ஹெல்மெட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் போட்டிருக்கிறது வந்து பழைய ஹெல்மெட். முதல்ல டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருந்தாலும் அதோட ஹெல்மெட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் போட்டு விட்டாரு. இந்த வெயிலில் ஹெல்மெட் போட்டால் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? வேண்டாம் எனக்கு ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டேன், கழட்டி வச்சுட்டேன். ரிஷப் டேடி போட்டுக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் அப்படியே சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ராம்நாடு மெயின் ரோடு, ராமேஸ்வரம் ராம்நாடு போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். நேராக போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து டக்குன்னு இந்த நொங்கு கடை வந்து கண்ணுக்கு பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து கண்டிப்பாக நொங்கு சர்பத் குடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நொங்கு சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட நொங்கு சர்பத் ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் நொங்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். யூடியூப் நேபாள் வரைக்கும் போவோம் உங்கள் யூடியூப் வச்சு வீடியோ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு சர்பத். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா சீட்ஸ், நொங்கு அப்புறம் சர்பத் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ ரிஷப் டேடி சாப்பிட்டுட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நொங்கு சர்பத் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பர். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் என் கூட உட்காரவே மாட்டேங்கிறான். அவங்க அப்பா தூக்குன்னு சொல்கிறான். நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் குடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சப்ஜா சீட் சர்பத் அப்புறம் நொங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோத்துட்டு போய் ஒரு ரேட். ஒரு சர்பத் எவ்வளோ? 50 ரூபா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபா. 2 சர்பத் 100 ரூபா. ரிஷப் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு ரொம்ப வரும். 3 பீஸ் 20 ரூபா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ்லேயே வந்து 6 நொங்கு பீஸ் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒர்த்து தான் 50 ரூபா. டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஒரு 4:35 o'clock டைம் தான். அதனால் வந்து இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கேயா சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் எந்த ஊர்னே தெரில. நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஊருக்கு வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வேறு எவ்வளோ தூரம் போகிறதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வீடெலாம் சூப்பராக கட்டியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஹவுஸ் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ தூரம் தான் போகிறது, பெட்ரோல் வேறு தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம்லாம் போகலை. பட் இந்த ஊர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகாத ஊர். அப்படியே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்கள் ஊர் சைட்லாம் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் புது இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து 5:22. வீடியோ எடுக்கிற மாதிரி எந்த இடமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடெல்லாம் சூப்பர் டிசைனில் கட்டியிருந்தாங்க. ஆனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. செம்ம சூப்பர் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இருந்துச்சு எல்லா வீடும், ஒவ்வொரு வீடும் நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்தேன். பட் இந்த ஊர் என்ன ஊருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புதுசாக வந்திருக்கோம் இன்றைக்கி தான். இது என்ன உப்பா? உப்பு இல்லை, என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டணும். இது வந்து நொங்கு ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 6 நொங்கு கொடுத்துருந்தாங்க. ஜாஸ்தி இருக்கா? ரிசர்வ் குட்டி சாப்பிட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து கருணக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் எனக்கு பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வாங்கியிருந்தேன். இதில் ஒன்று வாங்கினேன், அப்புறம் இதில் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 20 ரூபா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு வாங்கியிருந்தோம் 50 ரூபாய்க்கு. ஸோ நிறையா இருந்துச்சு. என்னங்க எனக்கு தெரியல. 1 2 1 6 பீஸ் 50 ரூபா சொன்னாங்க. 2 3 4 5 6 7 8 பீஸ். 8 பீஸா? 9 பீஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் 50 ரூபாய்க்கு. 8 பீஸ் 50. 6 பீஸ் 50 சொன்னாங்க, 8 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரிசப் டேடி நான் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 8 பீஸ் வாங்கியிருந்தோம், 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு நொங்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து ஒரே பசி, அதனால் வந்து நைட்டு டீ அண்டு பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். டோட்டல் வந்து 4 டீ வாங்கிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். 4 டீயில் வந்து 2 டீ அவர் கொடுப்பாரு, 2 டீ நான் குடிப்பேன். ரொம்ப ரேராக தான் குடிப்பேன், அடிக்கடிலாம் குடிக்க மாட்டோம். அதுலேயும் அதில் சீனி இல்லை, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுடு தண்ணி குடித்த மாதிரி இருந்துச்சு. நான் குட் டே பிஸ்கட் வாங்கிட்டு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுக்கு தான் வாங்கிட்டு வருவார்னு தெரில. அவர் குட் டே பிஸ்கட்டு வித் டீ சாப்பிடுவார், நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டீ மட்டும்தான் குடிப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து நல்லாவே இல்லை. இனிமேட்டுக்கு டீயே வாங்கிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்கு டீ காஃபி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரேராக. அதிகமாக பசிச்சதுன்னா வாங்கி குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மார்னிங் ரிசப் டேடி வந்து ரொம்ப நாள் கழித்து மீன் வாங்கிட்டு வந்தார். பாருங்கள், ரிசப் பயப்படாமலே மீன் தொடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தார், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொன்னார். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார். ரிசப் வந்து ஓரளவுக்கு சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிட மாட்டான். எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த ஹோட்டலில் செய்கிறாங்க பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை, செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லிட்டு ரிசப் டேடி ரொம்ப ரேராக தான் கொண்டு வருவார். இந்த மீன் பேர் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய தடவை இந்த மீன் வந்து சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி க்ளீனிங் எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். ரிசப் வந்து அவன் பாட்டுக்கு விளாடுவான். ரிசப் டேடி வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காரு, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபாய்க்கு இந்த மீன் ஓகே, சூப்பர், நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த தலையை வெட்டி தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன், வேண்டாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு தலைனாவே பிடிக்காது, பட் அவர் வந்து விடுப்பா வேண்டாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிசப் பாருங்கள், மீனை கையில் காமிச்சா எப்படி பண்ணுறான் பாருங்கள். எனக்கு சிரிப்பு தாங்கலை.
இந்த மாதிரி குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். பட் வீடியோ எடுக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டான். இது வந்து அவனுக்கே தெரியாது வீடியோ எடுக்கிறது, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். கேமரா ஆன் பண்ண உடனே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏபிசிடி சொல்லுடான்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ரிஷப் டேடி மசாலாலாம் நல்லா தடவி விட்றாரு பாருங்கள். நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. யார் யாருக்கு மீன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நாங்கள் ரேராக தான் வாங்கி சாப்பிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொன்னேன். வேண்டாம்ப்பா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவரே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் ரிஷப் டேடி ஃப்ரை பண்ணிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.